பரிசுத்தமும் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தப்பட நமக்கு தெரிகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 30வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். கர்த்தருடைய பரிசுத்தமும் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவபிள்ளைகளாகி நமக்கு காண்பித்து தருகிறது. இன்று கர்த்தர் நம்மோடு கூட பேசி அவர் உணர்த்துகிற வாக்குத்தத்தம், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். தேவஜனங்களாகி நம்மை பார்த்துதான் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உன் சத்தத்தை கேட்ட உடனே நான் என்ன பண்ணுவேன்? உனக்காக உருக்கமாய் இறங்கி உனக்கான பதிலை நான் தருவேன். உன்னோடு கூட நான் பேசுவேன். உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். கர்த்தர் இரக்கம் காண்பித்தாலே அது நாம் பெற்றுக்கொள்கிற மிகப்பெரிய பாக்கியம். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், உருக்கமாய் நான் உனக்காக இறங்குவேன் என்று. கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களே அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள், பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் இன்று வாக்கு பண்ணுகிறார், உண்மையில் நான் உருக்கமாய் இறங்குவேன் என்று. உருக்கமான இரக்கம் மிகுதியான இரக்கத்தை காண்பிக்கிறது. கர்த்தருடைய இருதயம் நமக்காக அது உருகி அதிலிருந்து இரக்கம் வெளிப்படுகிறது. அவ்வளவாய் கர்த்தர் நம்மை அன்பாய் இருக்கிறார் என்பதை இந்த வசனம் காண்பிக்கிறது. யாருக்கு அதிகமான இரக்கத்தை காண்பிக்க நாம் பிரயாசப்படுகிறோமோ அவர்களுக்கு தான் அவர்கள் சத்தத்தை கேட்டவுடனே நம்முடைய இருதயம் உருக்கமாய் இறங்கி அவர்களுக்கு நன்மை செய்வோம், அவர்களுக்கான பதிலை கொடுப்போம். ஒரு மனுஷனுடைய இருதயம் ஒரு மனுஷனுக்காக இறங்கி உருக்கமாய் இறங்கி நன்மை செய்ய வேண்டும், மறு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று பிரயாசப்படும் பொழுதே ஒரு மனுஷன் நன்மையை சுதந்திரிப்பானேயானால், ஒரு போவாஸ் ரூத்திற்காக இரக்கத்தை காண்பிக்கும் பொழுதே ரூத்தினுடைய வாழ்க்கை சரித்திரமாய் மாற்றப்படுமையானால், எனக்கும் உங்களுக்கும் இரக்கத்தை உருக்கமான இரக்கத்தை காண்பிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறவர் பரலோகத்தின் தேவன். சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர், அவர் வசனித்ததை நிறைவேற்றி முடிக்கிறவர். ஒரு போவாஸ் ஒரு மனுஷன் அவனே தான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவானேயானால், எனக்கும் உங்களுக்கும் வாக்கு பண்ணுகிறவர் அவர் உண்மை உள்ளவர், அவரே சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று நம்மோடு கூட பேசி நமக்கான வார்த்தையை தந்தவர் அவர் என்று நம்மை பார்த்து சொல்கிறார், உன் சத்தத்தை கேட்டவுடனே நான் உருக்கமாய் இறங்கி உனக்கான மறு உத்தரவை கொடுப்பேன் என்று. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில நானும் நீங்களும் சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எல்லா வாக்குத்தத்தத்திற்கும் ஒரு கட்டளை இருக்கும். இப்ப இந்த மகிமையான வாக்குத்தத்தத்திற்கு கர்த்தர் காண்பித்து தருகிற கட்டளை என்ன தெரியுமா? இந்த வசனத்தின் துவக்கத்துல கர்த்தர் சொல்றாரு, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள், இனி நீ அழுது கொண்டிராய். இங்க ரெண்டு காரியம் சொல்லப்படுகிறது. ஒன்று, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள் என்று. சீயோன் என்பது கர்த்தர் விரும்பி தெரிந்து கொண்ட ஸ்தலம், கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். எருசலேம் என்பது மகாராஜாவின் நகரம். சிம்பிளா சொல்லணும்னா, கர்த்தருடைய ஜனம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் வாசமா இருக்கணும். இதைதான் முதலாவது கட்டளையாய் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். தேவஜனங்களாகி நானும் நீங்களும் கர்த்தரால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனம், அவருடைய சீயோன். நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ என்னுடைய சமூகத்தில் இருக்கணும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எப்பொழுதுமே தேவஜனங்களாகி நானும் நீங்களும் கர்த்தரால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற உணர்வோடு கர்த்தருடைய சமூகத்துல, அதாவது கர்த்தருடைய பிரசனத்தை சுமக்கிறவர்களால் எப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கத்தக்கதால் ஒரு வாழ்க்கை வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இன்று தேவ ஜனங்கள் என்ற பெயரை வைத்துக் கொண்டு நாம் செய்கிற கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம் என்பதை உணர்ந்து எப்பொழுதுமே கர்த்தர் நம்மை விரும்பத்தக்கதான ஒரு நிலையில் நாம் இருக்கிறோமா? அவர் நம்மை விரும்பி தெரிந்து கொண்டாரே, இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இந்த வசனங்களை கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? நம்மை பார்க்கும் பொழுது கர்த்தர் மீண்டும் எப்படி நம்மை விரும்பி தெரிந்து கொண்டாரோ அந்த விருப்பத்தை மீண்டும் அவருடைய இருதயத்திலே ஏற்படுத்தும்படியான ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோமா? அல்லது அவருக்கு கோபமூட்டுகிற நிலையில் நாம் இருக்கிறோமா? தேவஜனங்களாகி நாம் நாமே நிதானித்து அறிய வேண்டும். நம்மை நாம் நிதானித்து அறிந்தோமேயானால்
நாம் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளை. இதை நீ உணர்ந்து எப்பொழுதுமே என்னுடைய விருப்பம் உண்மையில் இருக்கத்தக்கதாய் நீ சீயோனாய் உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டும். அதே போல நீ காத்துக்கொண்டு என்னுடைய விருப்பம் உண்மையில் இருக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை நீ எங்கேயோ இருந்து வாழக்கூடாது. நீ எருசலேமிலே என் சமூகத்திலே என் பிரசனத்தை சுமக்கிறவளாய், என் பிரசனத்தை சுமக்கிறவனாய் உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய அனுதின வாழ்க்கையில நீ இருக்கணும். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் எங்கே சென்றாலும் யாரோட பேசினாலும் என்ன காரியத்தை செயல்படுத்தினாலும் கர்த்தருடைய விருப்பம் நம்ம இருக்கத்தக்கதாய், கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பிரசனத்தை சுமக்கிறவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இரண்டாவது கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற கட்டளை என்ன தெரியுமா? இனி நீ அழுது கொண்டிராய். இதை கேட்கும் பொழுது இது கர்த்தர் நமக்கு செய்கிற ஒரு காரியமா நமக்கு தோணும். இது கர்த்தர் நமக்கு செய்கிற காரியம் தான். ஆனால் இதை கர்த்தர் நம்ம இடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நான் தான் சொல்லிட்டேனே, நீ இனி கூப்பிடும் போது உன் சத்தத்தை கேட்ட உடனே உனக்காக நான் உருக்கமா இறங்கி அதை கேட்ட உடனே, உன் சத்தத்தை கேட்ட உடனே அதற்கான மறு உத்தரவை, பதிலை நான் உனக்கு தருவேன் என்று. இதன் பிற்பாடு நீ என்ன பண்ணக்கூடாது? நீ அழக்கூடாது. அழும்படியான சூழ்நிலை உனக்கு வராதபடிக்கு உன் சத்தத்தை கேட்ட உடனே உனக்கான பதிலை நான் தருவேன். ஆனா நீ என்ன செய்ய தெரியுமா? என் சமூகத்துல அழாமல் என் மேல் நீ வைத்த விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியா இனி உன்னுடைய வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கணும். அதற்காக கர்த்தர் காண்பித்து தருகிற ஒரு எக்ஸாம்பிள் தான் அன்னாள். அன்னாள் தேவ சமூகத்தில் வந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்து அவள் மனம் கசந்து அழுகிறாள். ஆனா எப்பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை ஆசாரியனாகி ஏலியை கொண்டு அன்னாளுக்கு கொடுத்தாரோ, நீ சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்ற வார்த்தையை எப்பொழுது கர்த்தர் ஊழியக்காரனை கொண்டு அன்னாளுக்கு கொடுத்தாரோ, அதன் பிற்பாடு வேதம் சொல்லுகிறது அன்னாள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று. அதன் பிற்பாடு அவள் அழல. அன்னாள் அழாதபடிக்கு உடனே சாமுவேல் பிறந்தாரா அப்படின்னு கேட்டா இல்லை. அதன் பிற்பாடு கர்த்தர் அன்னாளை இணைத்தருளி அவளுக்கு சாமுவேலை கொடுக்க சில காலங்கள் ஆனது. ஆனா அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை தன்னை நோக்கி வந்ததோ, கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது அவள் பெற்றுக்கொண்டாளோ, எப்பொழுது கர்த்தர் அவளுக்கு மறு உத்தரவு கொடுத்தாரோ, அதன் பிற்பாடு வாழல. இதே போலதான் தேவப்பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது, நம்முடைய கண்ணீர் அவருடைய சமூகத்துல அது போய் சேரும் பொழுது கர்த்தர் நமக்காக உருக்கமா இறங்கி அதை கேட்ட உடனே நமக்கான மறு உத்தரவை அவருடைய வார்த்தையை நமக்கு தருவார். அது மாத்திரமல்ல, நாம் இனி அழாதபடிக்கு நாம் எதற்காக தேவனை நோக்கி ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் நமக்காக செய்து முடிப்பார். ஆனா கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, கர்த்தர் வார்த்தையை தந்த உடனே வார்த்தையை தந்த கர்த்தர் எனக்காக அதை செய்து முடிப்பார் என்கிற நிச்சயத்தோடு கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்தும்படியாக நாம் இனி அழாதபடிக்கு கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும். அன்னாளை போல இனி துக்க முகமா இருக்கக்கூடாது. அன்னால் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவ அழல, அவ துக்க முகமா கூட இருக்கல. சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கான வார்த்தையை தந்து விட்டார், மறு உத்தரவை கொடுத்து விட்டார். நமக்கான வார்த்தையை தந்த தேவன் அதை அவருடைய ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவார் என்கிற நிச்சயத்தோடு நாம் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியார் இனி அழாமல், இனி துக்க முகமா இருக்காமல், பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் எழுதி கொடுத்தது போல எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கர்த்தரை நம்முடைய மனமகிழ்ச்சியா பெற்றுக்கொண்டோம் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இந்த இரண்டு அனுபவங்களை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதே பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் தாம் சொன்னபடி எல்லா கண்களும் காணும்படியாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வவல்லமுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். அது மாத்திரமல்ல, மறுமையிலே நித்திய ஜீவனை தேவஜனங்களாகி நாம் நீங்கள் சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். இதே பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் வசனத்தை கீழ்ப்படுத்தி வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தா மட்டுமே மகிமைப்படுவதாக. மரணாதா வருகிறான் ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய